ஹாய் கைஸ், நம்ம இந்த வெடியில் ஸ்னோ ஈகிளாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 17 அப்புறம் 18ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின்லாம் நம்ம யூசியோட அப்பாவை போட்டு வாங்குன்னு வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் செம காண்டாகுது. நீங்கள் இதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, உனக்காக தான். உன் வழியில் யார் குறுக்க வந்தாலும் நான் இதை பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் செட் பண்ண அசிஸ்டன்ட் என்ன கொல்ல ட்ரை பண்ணா. யூஜின் அவ உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க கிட்ட சரண்டராக ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் மூஞ்சிலேயே முழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா ஃபுல் போத நம்ம ஸ்பீடா அவங்க கூட இருக்கேன். அவங்களும் என் அப்பா சின்ன வயசுல அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு விஷயமா சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. சரி அதை விடு, நீ மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்லை, இந்த பண்ணியாவது ட்ரை பண்ண. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிட்டு அதை வாங்க வர மாதிரியே வந்து அப்படியே ஒரு கையை கடிச்சிடுறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சின்ன வயசுல நான் கோவமா இருக்கும் போது இதே மாதிரிதான் பக்கத்துல இருக்கிறவங்கள கடிச்சிருவான். எல்லாரும் என்ன திட்டுவாங்க, நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க. அவரு லைட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்றாரு. அவங்களும் குடிச்சு முடிச்சுட்டு மட்டையை அவரு தோல்லையே சாஞ்சிடுறாங்க. யூசி உனக்காக எப்போதுமே நான் இருப்பேன். அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேங்குள்ளயும் எல்லாமே சகஜமா மாறிடுது. எல்லாரும் வழக்கம் போல ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஸ்னோ வேலி ஜீரோங் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டீமன் ஸ்பெல்ல தூவி விடுவோம். எல்லாருமே இன்னைக்கு தூக்கத்துக்கு போக போறாங்க. நம்ம குயின்சன் அங்க வந்துடுறாரு. நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அது பேலஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கலான்னு. ஆனா நீ இதுக்காக இதெல்லாம் பண்ணும். அவங்களும் ஆசையா இருந்துச்சு அது இதுன்னு என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்றாங்க. சரி நீ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டல, நீ போய் ரெஸ்ட் எடு, நானே அவங்க எல்லாருக்கும் பரிமாறிடுறேன். அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆள் பிளேட் எல்லாத்தையும் தூக்கிட்டு 2 எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் பொத்துன்னு போட்டு உடைச்சிடுறாரு. போச்சு ஜீரோக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வருத்தப்படுவான். அட நம்ம தான் இப்ப ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கத்திட்டு இருக்கோமே, இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆள் முடிய தூக்கி பறக்க விட்டுட்டு அவரோட லைட்னிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எல்லாமே ரெடி ஆயிடுது. என்ன சாப்பாடுலாம் கண்ணங்கரன் இருக்கு. ஜீரோங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணது, ட்ரை பண்ணுங்க. வாயிலேயே வைக்க முடியல, என்னடா தீஞ்சு போன வாட அடிக்குது, செமையா இருக்குமே, இந்தாங்க இதே ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜீரோங்க அதை எடுத்து அப்படியே வாயில வைக்கிறாங்க. இது நான் சமைச்சதே இல்ல, உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருது. ஆள் எல்லாத்தையும் ஒளறிடுறாரு. குயின்சன் அப்ப நீ எனக்காக தான் இது எல்லாமே ரெடி பண்ணியா? அங்க இருந்து எல்லாரும் அவரை கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஜீரோங்க புதுசா சூப் ரெடி பண்ணி கொண்டு வரதா சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சூப் கைக்கு வந்துருது. அதோட டேஸ்டும் அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரசிச்சு அதை காலி பண்றாங்க. எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க, பேலஸ்ல இருக்கிற எல்லா கட்ஸுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணிருக்கான். அந்த பிளான் ஒர்க் அவுட்டும் ஆகுது. எல்லாரும் நைட்டோட நைட்டா ஒரேடியா தூக்கத்துக்கு போயிடுறானுங்க. ஜீரோவும் சயின்டிஸ்டையும் டீமன்ஸையும் உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ அப்பாவோட கல்லறையை காட்டுறாங்க. இதான் அந்த இடமா? அதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்டே இருக்கு போல. அந்த இடத்துல ஒரு டோரும் இருக்கு. அவன் அப்படியே அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை உடைக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா எப்படியோ நம்ம குயின்சனுக்கு மட்டும் மயக்கம் தெளிஞ்சிருது. பேலஸ்ல இருக்கிற கார்ட்ஸ்லாம் திடீர்னு எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இடமா தேடிட்டு அவரு இப்ப அவர் அப்பாவோட கல்லறைக்கும் வந்துடுறாரு. டீமன்ஸ் சுத்தி வளைச்சிடுறானுங்க. ஆளும் அவரோட லைட்னிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் பறக்க விட சயின்டிஸ்டும் ஜீரோங்க கூட அங்க வந்துடுறாங்க. இவனோட பவர்ஸ் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் அங்க இருந்து எல்லாருமே சுலுக்கு எடுத்துடுறாரு. ஜீரோ நம்ம பிளான் எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது, உங்க யாரையும் நான். அவரு திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக நம்ம ஜீரோங்க வந்து அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. டீமன்ஸ் எப்படி இங்க? அவங்க அப்படியே ஒரேடியா ஒரு மயக்கமாக்கிடுறாங்க. அடுத்த நாள் விடியவும் செஞ்சிடுது. கண் முழிச்ச வேகத்துக்கு ஆள் பதற ஆரம்பிச்சிடுறாரு. நேரா அவர் அப்பாவோட கல்லறைக்கு போக அந்த இடமே காலியா இருக்கு. நேற்று நான் இங்க நிறைய டீமன்ஸை கொன்னேன், ஆனா இப்ப எதுவுமே காணோம். குயின்சன் நீ ஏதோ கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிறான். நைட்டு ஃபுல்லா நீ உன் அப்பா பேரு சொல்லி புலம்பிட்டே இருந்த. நான் தான் உன் பக்கத்துல இருந்து ஒன்னு பார்த்துக்கிட்டேன். அவரால் அதை ஒண்ணுமும் நம்ப முடியல. இருந்தாலும் அவங்க எதோ சொல்லி ஒரு வழியா அவர் அமைதியாக்கிடுறாங்க. கிராண்ட் பிரிஸ்ட் சயின்டிஸ்ட் அடிச்சு பறக்க விடுறான். என் பிளாக் ஆர்மடு வாரியர்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அவங்களே நீ வீக்குன்னு சொல்றியா? நான் வீக்குன்னு சொல்லல, அவங்கள விட அந்த குயின்சன் பவர்ஃபுல்லா இருக்கான். அவங்கள தோக்கடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம சாதாரண மக்களை பிடிச்சி அவங்கள டீமன்ஸா மாத்துறதுனால தானே அவங்க பவர்ஸ் கம்மியா இருக்கு. ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்தா நடக்க போற டிரான்ஸ்டன்ட் காம்படிஷனை பத்தி அவன் சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த இடத்துல செக்யூரிட்டிலாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது செங் ஃபேங். டீமன் கார்டுக்கு அவன் சொல்ற ஐடியா பிடிச்சிருக்கு. உன்னால அவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியுமா? என்ன நம்புங்க டீமன் கார்டு, நான் பாத்துக்கிறேன். நம்ம செங்ஃபங் தனியா உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. செகண்ட் பிரிஸ்ட் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆள் கடுப்பாயிடுறாரு. கொஞ்சம் பொறுமையா ஈரு. அவன் கையில இருந்த ஒரு பொருளை காட்டுறான். அதுக்குள்ள நம்ம ஜியோ பறந்துட்டு இருக்காங்க. அவளோட லைஃப் கோர் அவ உயிரோட இருக்காளா? அவன் அவங்களோட டீமன் ட்ரெஸரிய பத்தி எடுத்து விடுறான். அவ தீராத வழியில மாட்டிட்டு இருக்கா. என்னால அவளை வெளியே கொண்டு வந்து கடைசியா ஒரு தடவை உன்னை பார்க்க வைக்க முடியும்.
அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்ல ஆள் கடுப்பாயிடுறாரு. அவன் காணாம போயிடுறான். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா சொன்னா போதும். அகாடமியில எல்லாரும் சுட சுட டிரான்சிடென்ட் காம்படிஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யூசி நம்மளால அதுல ஜெயிக்க முடியாது, இருந்துட்டு போட்டோம். பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாரும் கலந்துக்கிற ஒரு காம்படிஷன், நம்ம அதுல இல்லைன்னா எப்படி? அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரைனிங் கேட்க அதை பார்த்துட்டு நம்ம ஸ்பீடும் சரி அப்ப நானும் கலந்துக்கிறேன். இப்ப அப்படியே ஸ்னோவாலிய காட்டுறாங்க. நம்ம குயின்சன் அவர் அப்பாவோட கல்லறைய காவல் காத்துட்டு இருக்காரு. நம்ம ஜீரோங்க இப்ப இவனை துரத்து வர வழி கண்டுபிடிக்கணுமா? நேரா அவர்கிட்ட போய் அவரை பயமுறுத்த ட்ரை பண்ணி வாங்கி கட்டிக்கிறாங்க. அப்படியே பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்குது. நான் ஒரு முயலை துரத்திட்டே வந்தேன், இங்க பார்த்தா நீ நின்னுட்டு இருக்க. இல்ல எனக்கு என்னமோ இங்க தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க டிரான்சிடென்ட் காம்படிஷனை பத்தி எல்லாம் பேசி அவரை குழப்பி விடுறாங்க. நீ அதுல கலந்துக்கலையா? ஆனா என்னால எப்படி? குயின்சன் உன்னோட பவர்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் அண்ணன் மாதிரியே நீ ரொம்பவே பவர்ஃபுல் தான். அதுல கலந்துட்டு ஒருவேளை உன் டிரான்சிடென்ட் பவர்ஸ் வெளியே வந்துட்டுனா உங்க அம்மாவை காப்பாத்த அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆளும் சிரிப்பா போட்டுடுறாரு. நீ சொல்றதும் உண்மைதான், சிரிப்பா போலாம். நம்ம செங்ஃபங் இப்ப டீமன் பேஸுக்கு வந்துடுறாரு. பக்கத்துல நம்ம ஜியோட லைஃப் கோர் பறந்துட்டு இருக்கு. அவர் அப்படியே இது பிடிக்க போக அந்த பேரியர் கிட்ட கூட அவரால் நெருங்க முடியல. செங்ஃபங் எனக்கு தெரியும் அவ இறந்து போயிட்டான்னு நினைக்காத, அவளை உயிரோட கொண்டு வரத்துக்கு கூட சில வழி இருக்கு. ஆள் அவனோட டீலை பத்தி கேட்கிறாரு. டிரான்சிடென்ட் மேட்ச் நடக்கிற இடத்துக்குள்ள நீ எங்களை அலோ பண்ணணும். ஆனா நான் இது மக்களுக்கு பண்ற துரோகம். உனக்கு புரியல, நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தரோட கருவி மட்டும்தான். மத்தவங்களுக்கு வேணுங்கிறத தான் நம்ம பண்றோம். இடையில நமக்குன்னு சில விஷயங்கள் கிடைக்கும் போது நம்ம அதுக்காக அதை தவற விடணும். ஏதோ பேசி அவரை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றோம். நம்ம ஜெங்ஃபங் கடைசியா உன்கிட்ட கேட்கிறான், உன்னால அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல? அவனும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம குயின்சன் எல்லாம் கூட இப்ப சிட்டிக்கு வந்துடுறாரு. நம்ம சிங்க அங்கிள் இந்த காம்படிஷன் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும், இங்க உன்னால நிறைய டிரான்சிடென்ட்ஸை பார்க்க முடியும். அவங்க அப்படியே எல்லாத்தையும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து இன்னொருத்தர் அவனை கட்டி தொங்க விட்டுறாரு. நம்ம பவர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கிறது மத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காகங்கிறத மறந்துடாத. இவர் தான் ஜெங்ஃபங் அகாடமியோட சீனியர் ஸ்டூடெண்ட். அவர் யாருங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே ஆளும் கதறிடுறான். கண்டிப்பா கண்டிப்பா சீனியர், நான் இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். நம்ம சீட்டு வந்து அவரை மீட் பண்றான். நானும் ஜெங்ஃபங் அகாடமியில தான் படிச்சிட்டு இருக்கேன். உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அது உண்மைதாங்கிறதையும் பார்த்துட்டேன். அவங்க போனா அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம குயின்சனும் நம்ம சிங்கங்களும் கூட வராங்க. டிரான்சிடென்ட் காம்படிஷனை பத்தி தான் கதை ஓடிட்டு இருக்கு. அந்த மேட்சை பத்தி ஆஹா ஓஹோன்னு அவரு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப பில்டப் பண்றானுங்க. இதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு மட்டும் தெரியும். ஆள் சிரிப்பா போட்டுறாரு. அவர் மட்டும் இல்ல, அந்த கடையில இருக்கிறவங்க கூட அந்த சீனியரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம குயின்சன் டென்ஷன் ஆயிடுறாரு. இல்ல இந்த வாட்டி ஜெயிக்க போறது ஜூயிங் தான். அவன் பிளாக் மவுண்டன்ல இருந்து உளுந்து உயிர் பொழிச்சு வந்தவங்க மறந்துடாதீங்க. நம்ம குயின்சன் அங்கிருந்து நேரா ரெஜிஸ்டர் பண்ற இடத்துக்கு போயிடுறாரு. அங்கிருந்து சீனியர்ஸ், இந்த பெல்லில நீ உன்னோட டோக்கி பவர்ஸை யூஸ் பண்ணணும். ரிங் ஆயிடுச்சுன்னா நீ ரெஜிஸ்டர் ஆயிட்டதா அர்த்தம். அவ்வளவுதானே, எப்படி மாஸ்க் கட்டுறேன்னு பாருங்க. நம்ம மாஸ்டர்ஸ் காம்படிஷனுக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில இருக்கிற டோக்கன் தான் உங்க டீமை முடிவு பண்ணும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொக்கு சிம்பிள் வருது. வந்த முதலே அந்த பெல்லை எவ்வளவு ட்ரை பண்ணி அசைக்க கூட முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்ததா 3 பேர் ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்றானுங்க. அதுவும் வேலைக்கு ஆகல. டீமோட 5வது ஆளா நம்ம சீனியர் வராரு. அசால்ட்டா ஒரே அடி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கு. அங்கிருந்து எல்லாருமே அதை பார்த்து வாயை பொழக்குறாங்க. அடுத்ததா டிராகன் நம்ம சீட்டு போராடி ஒரு வழியா அந்த பெல்லை ரிங் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் யூசி ஸ்பீட்லாம் ஒன்னா சேர்ந்து அதை ரிங் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவரும் மாஸ்க் அமைச்சிடுறாரு. அவர் அடிச்ச அடியில அந்த பெல்லே அங்கேயுமா ஆட ஆரம்பிச்சிருது. இவன் கண்டிப்பா ரொம்பவே பவர்ஃபுல் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு எல்லாரும் ஒரு ஸ்பேஸ் டைத்துக்குள்ள போயிடுறாங்க. அவங்க முன்னாடி ஒரு கத்தி இருக்கு. இதை யார் வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்டோட வின்னர். டிரான்சிடென்ட் சாம்பியனும் அவங்க தான். என்ன இது இவ்வளவு ஈஸியா இருக்கு? அப்பதான் சைட்ல மறைஞ்சிருந்த நம்ம குயின்சன் அவங்க கண்ணில் போயிடுறாரு. அடி நீங்க என்ன பண்ற? எப்படி உள்ள வந்த? வேற எப்படி? டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு தான். உன்னை யார் இங்க வர சொன்னது? ஜீரோங்க தான். உனக்கு ஹெல்ப்பா இருக்குமேன்னு சொன்னா எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. அவரு கடுப்பாகிறாரு. திரும்ப போனோடனே வழியா அவளை சிட்டி விட்டு வெளியே அனுப்பிடு. ஆனா எதுக்காக? காரணம் நான் கேட்காத. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அவரை அமைதியாக்கிட்டு, குயின்சன் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டான, அவன் நம்ம கூட இருந்தாதான் நம்மளாலயும் அவனை நல்லா பாத்துக்க முடியும். கூட வந்த எல்லாரும் ஸ்வாட நோக்கி கிளம்பிடுறானுங்க. நம்ம ஆளுங்களும் அவங்க பின்னாடியே போக பறவைங்க எல்லாம் புல்லட் மாதிரி பறந்து வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. எல்லாரும் போராடிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம குயின்சனும் அவரோட வெப்பன் எடுத்து அதை சமாளிக்க. அடுத்தது இப்ப நேரா அந்த ஸ்வாட் தான். ஆனா அது கிட்ட போறதுக்குள்ளேயே அங்கிருந்து மைஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. வழி அங்க இங்கேயுமா மாதிரி அவங்கள குழப்ப ஆரம்பிக்க. திடீர்னு மேலிருந்து ஏதோ ஒரு பவர் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. நம்ம ஆளுங்களும் அதுவும் டெஸ்ட் தான் நினைச்சு அதை டிஃபெண்ட் பண்றாங்க.
ஒன்று 2 பேருக்கு அது மேல பட்டு செம காயமாயிடுது. இவங்க மயக்கமாயும் இதுக்காக பேரியரை ஓபன் பண்ணாம இருக்காங்க. வெளியிருந்த நம்ம மாஸ்டர்ஸும் முழிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆயும் இதுக்காக எந்த விசுவல்ஸும் பிளே ஆகல. நம்ம செங்ஃபங் எனக்கும் புரியலன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை ஓட்டிட்டு அவரே அதை செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. உள்ள அட்டாக் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. சில பேர் அந்த ஸ்மோக் மேல போட்டு டீமன்ஸாவும் மாற ஆரம்பிச்சிடுறானுங்க. அவர் தம்பிக்கும் அட்டாக் ஆயிடுது. அவரை காப்பாற்ற போக நம்ம ஹீரோக்கும் அதே நிலமா தான். ஆனா அவருக்கு எந்த எஃபெக்டுமே ஆகல. அவர் ஓசன் ஸ்டோனை தொட்டப்பையே இதுல டீமனரா பரவி இருக்கு. அது தொடுறவங்களையும் அது பாதிக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்காது. அப்படின்னா இந்த அரசால நம்மள எதுவும் பண்ண முடியாது. அவர் தம்பியும் காப்பாத்தி விட்டுறாரு. இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. நம்ம யூசி அவங்க ஐசைட்டை யூஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாறைங்கெல்லாம் செம ஹைட்டா இருக்கு. நம்ம ஸ்பீடு அவங்கள மேல கூட்டு போயிடுறாரு. அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் தான். வெளியிருந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் காண்டாகிறானுங்க. இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, நீயே போய் பார்த்துட்டு வந்துடு. நம்ம செங்ஃபங்கும் அப்படியே உள்ள போக அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த ஒண்ணுதான் அவருக்கு விஷயமே புரியுது. அப்ப காம்படிட்டர்ஸ் டீமன்ஸா மாத்ததான் நீங்க வந்திருக்கியா? நம்ம ஹீரோ டீமன் கூட்டத்துக்கு நடுவுல பூந்து அவனுங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுறாரு. செகண்ட் பிஸ்டே களத்துல இறங்கிடுறான். அவன் இன்னமும் நிறைய ஸ்மோக் அனுப்பி வைக்க சீனியர் அதுல பாதிக்கப்பட்டுறாரு. நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி அவரை காப்பாற்ற முடியல. ஸ்விங், நான் சொல்றதை கேளு, என்ன கொன்னுடு. நான் செங்ஃபங்கோட ஒரு சீனியர் டீமனா சாகத்துல எனக்கு விருப்பம் இல்ல. பொறுத்து பார்த்துட்டு அவர் அப்படியே போட்டு தள்ள போற மாதிரி காமிச்சதோட அவரு நேரா நம்ம யூசி கிட்ட வந்து சீக்கிரம் சொல்லு, அந்த ஸ்வாட் எந்த பக்கம் இருக்கு. அவங்களும் அதை கரெக்டா பார்த்து சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்பீட் அதை எடுக்க ட்ரை பண்ணி வாங்கி கட்டிக்கிறாரு. நம்ம டோக்கி டிரான்ஸ்டன்ட் லெவல்ல இருந்து அதை நம்ம ஒருங்கிணைச்சா மட்டும்தான் நம்மளால அதை எடுக்க முடியும். நம்ம ஹீரோ அதை எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கும் அதே நிலைமை தான். ஆனா அவரு உருற மாதிரி தெரியல. திரும்பவும் அவர் முழு பவர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ண டக்குன்னு ஒரு பவர் மாதிரி ஒண்ணு அப்படியே வெளியே வருது. அந்த ஸ்வாடையும் நம்ம ஹீரோ உருவிடுறாரு. அதை கையில வச்சுட்டு மாசா போஸ் கொடுக்க நம்ம செங்ஃபங் அகாடமி மாஸ்டர்ஸ் சீக்கிரமாவே இங்க வந்துருவாங்க, உன்னால தப்பிக்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்த எனக்கு வெளியே போக தெரியாதா என்ன? அவங்களும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கையில ஸ்வாட் இருக்கு. சீனியர் எங்க போயிட்டான்? சீட்டு கத்திட்டே ஓடி வரான். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஈட்டி சுருகி சீனியர் செத்து கிடக்காரு. நான் எதுவுமே பண்ணல, அவருக்கு டீமனோட அட்டாக் ஆயிடுச்சு. அவரை காப்பாத்த ட்ரை பண்ணது, அவரை கொல்ல சொல்லி எவ்வளவு கேட்டோம். நம்ம ஹீரோ அவரை விட்டுட்டு போனதுன்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் சொல்ற எந்த விஷயத்துக்குமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவரை லாக் பண்ண சொல்லிடுறாங்க. தர்மம் இல்லைன்னு டைலாக் விட்டுட்டு அவரும் உள்ள போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்க்க வராங்க. ஆனா செல்லுல ஆள் எல்லா வசதியோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மாஸ்டர் டிரான்சிடென்ட் ஆனவங்க படிக்க வேண்டிய ஸ்கில் புக் எல்லாம் எனக்காக கொடுத்திருக்காரு. நான் கூட அவர் கத்தத்தை பார்த்து உண்மையிலேயே உன்னை நம்பளையும் நினைச்சேன். ஆனா அவர் உனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்ச உடனே உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க பாரு. நம்ம குயின்ஸ் எல்லாம் வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோயின் அவருக்காக கிஃப்ட் எல்லாம் தராங்க. அவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறத ஓரமா நின்று நம்ம சீட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் நடந்த உண்மையை நமக்கு காட்டுறாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல சீனியர் டீமனா மாதிரி அவனை அட்டாக் பண்ணி இருந்திருப்பாரு. ஆளும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டு வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவோட ஈட்டி எடுத்து சொருக்கிடுறான். ஆனா அவரு சாகுற மாதிரி தெரியல. அடுத்த சொருகுல போட்டு அவரு கதையை முடிச்சிடுறான். அப்ப இன்னொரு டீமன் அங்க வருது. அதுக்கும் அதே நிலைமை தான். ஆனா அதை அவனை அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல. யாருன்னு பார்த்தா அது நம்ம சிபு, நீயா என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவான். அவர் அப்படியே ஒரு தம்பியை கட்டி பிடிச்சிட்டு கதறாரு. ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்ல. அவனும் கொஞ்ச நேரத்திலே இறந்துடுறான். பண்ண தப்பெல்லாம் சேர்ந்து கனவுல வந்து அவனை கொடூரமா பயம் கொடுத்தது. என்னை விட்டுன்னு சொல்லி தூக்கத்திலே புலம்பிட்டு இருக்க அங்கிருந்து நம்ம ஹீரோ சவுண்டு கொடுத்து அவனை எழுப்பிட்டு, நீ ஏதாவது கேட்ட கனவு கண்டியா? இந்த மெடிசனை போட்டுட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம். ஆனா அவன் அதை எடுக்காம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரூம்குள்ள பூந்துடுறாங்க. பாடியை செக் பண்ணி பார்த்ததுல 2 ஈட்டி சொருகள் இருக்கு. ஆனா ஒரு நார்மல் ஹியூமனை கொல்ல ஒரு அட்டாக்கே போதுமானது. அப்பதான் அவன் ரத்தம் அவங்க கண்ணில் படுது. டீமன் பாய்சன். அவங்க நேரா செங்ஃபங் கிட்ட போயிடுறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லி டீமன் பாய்சன் அவருக்குள்ள போதுமானது. அப்படின்னா ஸ்விங் எதுவும் பண்ணலன்னு தானே அர்த்தம். எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத. கண்டிப்பா கவுன்சில்ல விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவோம். செகண்ட் ட்விஸ்ட் திரும்பவும் அவனை பார்க்க வந்தது. நம்ம ஹீரோவை அவன் கிட்ட ஒப்படைக்க சொல்லி வேற பேசினதெல்லாம் ஆள் அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. நம்ம ஹீரோ முதுகுல சொருகுன நீடில பத்திலாம் கூட அவன் மூலியமா தான் அவருக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப அப்படியே அவரோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. நம்ம யூஜின் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம செங்ஃபங் கிட்ட சொன்னது. ஆனா அவர் அது நம்பின மாதிரி தெரியலன்னா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்பனா இந்த விஷயத்துல நம்ம தான் உண்மையை கண்டுபிடிக்கணும். நம்ம உடனே மேட்ச் நடந்த அந்த இடத்துக்கு போலாம். அப்படியே எபிசோட் 18 முடியுது. வழக்கம் போல இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இதுக்கப்புறம் நடக்க போற விறுவிறுப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கான வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.